காஞ்சிபுரத்தில் இருந்த மயிலை சிவகுமார் எப்படி தென் சென்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தென் சென்னையை கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரவுடியா மாறினாரு. சிவகுமாரை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சிவகுமார் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாரு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த சிவகுமார் மாதிரி இனி ஒரு ரவுடி வளரக்கூடாது, அந்த அவேர்னஸ்க்காகவும் இந்த வீடியோ நம்ம வெளியே என்னன்னா no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இதுல சிவகுமாரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, சிவகுமார் வந்து எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டார். கூப்பிட்டா போலீஸ் கூப்பிட்டா உடனே போறது. ரெண்டாவது வந்து இந்த ஸ்மக்லிங் பண்ண தெரியாது, ரவுடித்தனம் பண்றது, பஞ்சாயத்து பண்றது, கொலை பண்றது. A+ ரவுடி தான். A++ ரவுடி. சிவகுமார் சின்ன சின்ன ரவுடித்தனம் பண்ணி சண்டை போட்டிருந்தாலும் இதுதான் சிவகுமாரோட முதல் கொலை. 2001 அந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்ல வராரு. அதுவும் பெரியவருடைய தயவால வராரு. இயற்கைக்கு தெரியல, சிவகுமாருக்கு தெரியல, இந்த கொலை தான் நம்மளோட கடைசி முடிவா இருக்க போகுதுன்றது தெரியல. ரஜினி பாஷா படத்துல சொல்லுவார்ல, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு. மயிலை சிவகுமார்னு எல்லாரும் இன்னைக்கு செத்து போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க. சிவகுமாரோட பேரு டைகர் சிவா தான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்ட்ராய்ட் போனை கொடுத்தீங்கன்னா சிவகுமார் கிட்ட அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆண்ட்ராய்ட் போனை யூஸ் பண்ண தெரியாதா? அந்த அளவுக்கு நாலேஜ் தெரியல. அந்த அளவுக்கு நாலேஜ் தான் ஸ்மக்லிங் பண்ணிருக்கலாம், வேற எதனா பண்ணிருக்கலாமே. ஒன்லி கொலை மட்டும்தான். டைரக்டர் வெற்றிமாறன் வந்து ஏதோ ஒரு தொடர்புல சிவகுமாரை மீட் பண்றாரு. ஏன் இதை சொல்றேன்னா, வெற்றிமாறன் ஜெயிலுக்கா போயிருக்காரு. இது வரைக்கும் ஜெயிலுக்குள்ள போகாத போது எப்படி வட சென்னை படத்துல மனு ரூம் எப்படி இருக்கும், மனு எப்படி படிப்பாங்க, படிசோறு எப்படி இருக்கும், டாய்லெட் எப்படி இருக்கும், போனுக்குள்ள எப்படி கயிறை கட்டி டாய்லெட்டுக்குள்ள போட்டிருப்பாங்க, அதெல்லாம் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? வெற்றிமாறனுக்கே வந்து மயிலை சிவகுமார் தான் ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ரவுடிய வந்து வெட்டி கொன்னாலோ என்கவுண்டர் பண்ணாலோ காவல்துறை கூப்பிட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, பாடியை வாங்க, எடுக்கிறதும் தெரியக்கூடாது, அடக்கம் பண்றதும் தெரியக்கூடாது, சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சிவகுமாருக்கு ஆயிரக்கணக்கான பசங்க அந்த அம்பட்டவாராதில இருந்து அங்க சுடுகாடு போறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான கிரௌடு, அப்படியே மொத்த கிரௌடு போய் இன்னமும் யூடியூப்ல அந்த வீடியோ இவ்வளவு பெரிய அங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, சிவகுமார் தாங்க சிவகுமாருக்கு ரோல் மாடல். சிவகுமார் மாதிரி வேற யாருமே கிடையாது. சிட்டிக்குள்ள இனி ஒரு ரவுடி மயிலாப்பூர்ல வளரவும் முடியாது. அது சிவகுமார் மாதிரி வேற எந்த ரவுடியும் வளர முடியாது. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமலேஷ் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா மகிழ்ச்சி சார். அதாவது தொடர்ச்சியா ரவுடிகள் கொலை சம்பவங்கள் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக தென் சென்னையில் கோலோச்சிய ரவுடிகளை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரியவர் என்று அழைக்கப்படுகிற அயோத்திக்குப்பம் வீரமணி, அதே போல பாரத தோட்டம் சேகர், மார்க்கெட் முரளி, இந்த வரிசையில மிக முக்கியமான நபர் அவர் பேர் தான் மயிலை சிவகுமார். இந்த மயிலை சிவகுமாருக்கு தென் சென்னை பூர்வீகம் கிடையாது. அவர் காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர். காஞ்சிபுரத்துல இருந்த மயிலை சிவகுமார் எப்படி தென் சென்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தென் சென்னையை கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரவுடியா மாறினாரு, அவருடைய முடிவை பத்தி எங்களுக்காக சொல்லுங்களேன் சார். சிவகுமாரை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, சிவகுமார் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாரு அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த சிவகுமார் மாதிரி இனி ஒரு ரவுடி வளரக்கூடாது, அந்த அவேர்னஸ்க்காகவும் இந்த வீடியோ நம்ம வெளியிடுறோம். என்னன்னா, சிவகுமார் வந்து முன்னாடி வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, இதெல்லாம் ஒன்னா இருந்துச்சு. அப்ப செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்க சூனாம்பேடு கல்பாக்கம் சூனாம்பேடு பகுதியை சேர்ந்தவர் தான் சிவகுமார். சிவகுமாரோட தந்தையார் பேர் வந்து மோகன். சிவகுமாருக்கு வந்து 2 சகோதரர்கள் இருப்பாங்க, நித்யா, நிர்மல்னு சொல்லிட்டு. நிர்மல் வந்து ஆல்ரெடி உடல்நல கோளாறுனால இறந்துட்டாங்க. நித்யான்ற தம்பி இருக்காருன்னு நினைக்கிறேன். சிவகுமார் வந்து பிகினிங்ல வந்து மயிலாப்பூர்ல வந்து அவங்க குடி போடுறாங்க. எந்த இடத்துல குடி போகிறாங்கன்னா, இப்போ வந்து நீங்க பீச் டுவர்ட்ஸ் டு சிட்டி சென்டருக்கு வரும்போது, சிட்டி சென்டருக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு பேர் என்னது, மாட்டாங்குப்பம்னு சொல்லுவாங்க, சண்முக பிள்ளை தெருன்னு சொல்லுவாங்க, ஷெல்டர்புரம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வெள்ளைக்காரங்க வச்சது ஆம்பிள்டன் பிரிட்ஜின்னு பேரு. அந்த ஆம்பிள்டன் பிரிட்ஜ் தான் எப்படி ஆம்பிள்டன் பிரிட்ஜ் வந்து அம்பட்டவாராதின்னு மாறுச்சுன்னு தெரியாது. அந்த அம்பட்டவாராதின்னுவாங்க. அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்றது இன்னும் வரைக்கும் நிறைய பேருக்கு அங்க இருக்கவங்க தெரியாது. சிவகுமார் வந்து எப்படின்னு கேட்டா, என்னுடைய படிப்பு, என் விளையாட்டு எல்லாமே வந்து மயிலாப்பூரை சார்ந்தது தான். மயிலாப்பூர் அல்பான்சா கிரவுண்டு, எம்ஆர்சி கிரவுண்டு, சாய்ராமபுரம் கிரவுண்டு, நாகேஸ்வரா பார்க் கிரவுண்டு, மொட்டப்பு கிரவுண்டு, எல்லா இடத்துலையும் விளையாடும்.
இங்க வந்து எப்பயுமே இந்த சண்டே டைம்ல ஒரு பக்கம் இந்த ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, இன்னொரு கொஞ்சம் இதா இருக்க பசங்க, இன்னொரு கொஞ்சம் லோவா இருக்க பசங்க வந்து விளையாடுவாங்க. இப்ப இவங்களுக்குள்ள இந்த பால் பட்டு ஏதாவது தகராறு வந்த உடனே அந்த பசங்க ஃபர்ஸ்ட் சொல்றது, ஏய் நான் சிவகுமார் அண்ணா கூட்டின்னு வந்துருவேன் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு என்னடா எங்க ஏரியா பசங்களை கலாச்சிட்டீங்க, என்னடா யாரா வந்து நீங்க அங்க விளையாடுங்க, நீங்க அங்க விளையாடுங்க. அப்ப பார்த்தா சிவகுமாரை நம்ம பார்க்கும்போது, சிவகுமார் பிறந்தது வந்து பிப்ரவரி மாதம் 12 1979 அப்படின்வாங்க. எதுக்கு பிப்ரவரி 12 நம்ம சொல்றோம்னா பர்த்டே கொண்டாடுவாங்க. 12/2/1979 பிறந்தாலும் சிவகுமார் வந்து இப்படி வச்சிருப்பாப்ல முடி, இந்த 2 பக்கம் இப்பி தலை மாதிரி வச்சிருப்பாப்ல. அப்போ அதற்கு பிறகு வந்து அப்ப வந்து அந்த நிறைய முன்னாடி இருக்கவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பழைய ஆளுங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல இனி நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு எழுதி சிவகுமாரை மாட்டி அந்த அதே அந்த சிட்டி சென்டர் அந்த ஷெல்டர்புரம் அந்த பாலத்துக்கிட்ட அப்படி கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அது அதாவது ஒரு 18-17 வயசு. இதற்கு பிறகு சிவகுமார் வந்து நீங்க சொல்ற மாதிரி பெரியவர் அப்படின்ற அழைக்கப்பட்டவர். அதாவது ஒரு பிரபலமான ஒரு தமிழகத்துல சென்னையில ஒரு பிரபலமான ஒரு ரவுடி வீரமணி அப்படின்ற ரவுடின்வாங்க, ஸ்மக்லர். அவங்க சகோதரர் தான் வீரகுமார்ன்றவர். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தோட்டம் சேகர்லாம் வந்து அரசியல் பேச்சாளர். ஆமா. அதுக்கப்புறம் மார்க்கெட் முரளி, அந்த பக்கம் மாரி மாலைக்கன் செல்வம், கேட் ராஜேந்திரன், சேரா, அந்த பக்கம் வெள்ளை ரவி, இந்த பக்கம் பங்குமாரி, இப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் உருவாகிட்டு இருக்கும்போது 2001ஆம் ஆண்டு சம்திங் நினைக்கிறேன், 2001ஆம் ஆண்டு இவங்களுக்குள்ள இந்த சீட்டு அதிமுக சீட்டு தர பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு பெரிய கொலை வந்து 2001ஆம் ஆண்டு நடக்குது. யார் கொலை சார்? கொலை நடக்கு 2003ஆம் ஆண்டு. என்னன்னா, அதாவது தோட்டம் சேகரோட கொலை நடக்குது. அந்த கொலை நடக்கும்போது அங்க ஒரு 50 பேர் அதை செய்து அதை பண்றாங்க. ஓகே. இதுக்கு பின்னணியில இருக்கிறது நம்ம சிவகுமாரை பத்தி பேசுறதுனால இதை சொல்லாம சிவகுமாரை பத்தி பேச முடியாதுன்றதுனால. என்னன்னா, அப்போ வீரமணியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நடக்குது. ஏன்னா வீரமணியோட இருக்கிறது தான் முரளி, மார்க்கெட் முரளி வீரமணியோட இருக்கவர். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சிவகுமார் வந்து வீரமணி ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆள் தான். ஆனால் வீரமணியோட காலம் வரைக்கும், அதாவது நம்ம சொல்லுவோம்ல கடைசி சிசியா என்ன சிசியா அப்படின்வாங்கல்ல, அப்போ 79 பிறந்த ஒருத்தருக்கு வந்து 2001 இந்த கொலை நடக்குதுன்னா அப்ப எத்தனை வயசு? 21 வயசு இருக்கும். அப்போ அந்த கொலையில 50 பேர் இருக்காங்க, அதுல 11 பேர் செய்யறாங்க. அந்த 11 பேர்ல கடைசி அசிஸ்டண்டா தான் அசோசியேட்டா தான் மயிலை சிவகுமார் உள்ள சிவகுமார் இருந்திருக்காரு. அப்போ அங்க சிவகுமார் இங்க சிவகுமார்னோட அப்போ வீரமணி இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு கொலை நடக்குது. அப்போ அது வீரமணி தான் ஸ்கெட்ச் போட்டு இது யார் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த கொலையில இந்த ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சிவகுமார் சின்ன சின்ன ரவுடித்தனம் பண்ணி சண்டை போட்டிருந்தாலும் இதுதான் சிவகுமாரோட முதல் கொலை. 2001. ஓகே. அந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்ல வராரு. ஓகே. அதுவும் பெரியவருடைய தயவால வராரு. இயற்கைக்கு தெரியல, சிவகுமாருக்கு தெரியல, இந்த கொலை தான் நம்மளோட கடைசி முடிவா இருக்க போகுதுன்றது தெரியல. ஓகே. 2001 நடக்குது. சேகர் கொலையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் முரளி பிளஸ் வீரமணி சேர்ந்து போட்ட ஸ்கெட்ச், அதுல எப்படி வந்து மயிலை சிவகுமார் உள்ள வராரு? இல்ல, அதுல வந்து இந்த பேர் இவங்க பேர் போறாங்க 11 பேரு. இதுல புல்லட் அவர் கூட பார்க்க போனவர்கள் அந்த கேஸ் தான். ஆனா அந்த 50 பேர் போனாலும் சம்பவம் செய்தவர் அக்யூஸ்ட் ஏ, அக்யூஸ்ட் பி, அக்யூஸ்ட் பி அப்படின்றாங்களா, A1 A2 A3ன்றாங்களே, அந்த மாதிரி சிவகுமாரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. அதுல வந்து அந்த அக்யூஸ்ட் லிஸ்ட்ல கடைசியா இருக்காரு. கடைசியா செத்ததும் சிவகுமார் தான். எல்லாரும் ஆல்ரெடி செத்துட்டாங்க. ஓகே ஓகே, செத்துட்டாங்க. சிவகுமாருக்கு உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ரஜினி பாஷா படத்துல சொல்லுவார்ல, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு. மயிலை சிவகுமார்னு எல்லாரும் இன்னைக்கு செத்து போனதுக்கு அப்புறம் சொல்றாங்க. சிவகுமாரோட பேரு டைகர் சிவா தான். நீங்க தமிழகத்துல ஒரு சென்னைக்குள்ள பியூர் ரவுடி சிவகுமார். சிவகுமாரோட புகழ நம்ம பேசல, அவனோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும் இதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும் தான். பியூர் ரவுடி சிவகுமார். ஏன்னா சிவகுமார் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்ட்ராய்டு போனை கொடுத்தீங்கன்னா சிவகுமார் கிட்ட அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆண்ட்ராய்டு போனை யூஸ் பண்ண தெரியாதா? அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தா தான் ஸ்மக்லிங் பண்ணிருக்கலாம், வேற எதனா பண்ணிருக்கலாமே. ஒன்லி கொலை மட்டும்தான்.
ஓகே. சிவகுமார் வந்து சிவகுமாருக்கு இன்னொரு பேர் வச்சா சிறை பறவைன்னு வைக்கலாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா 200 நாள் ஜெயிலில் இருப்பாப்ல, 100 நாள் வெளியே இருப்பா, 250 நாள் ஜெயிலில் இருப்பாப்ல. ஏன்னா இதுல முக்கியமா நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயத்த பதிவு பண்ணி அவன் என்னன்னா, சிறையில வந்து எல்லாருமே வந்து ஃபைல் உட்காரணும்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. காலையில 6 மணிக்கு வந்து கதவை தட்டினாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சிறைத்துறையை சார்ந்த ஒரு முதல் நிலை காவலர் தான் வருவார். முதல் நிலை கூட வரமாட்டார், கடைநிலை காவலர் தான் ஒரு ஃபைல் உட்காருங்க அப்படின்னா 41 2 3 நாள் எழுதிருப்பாங்க, பேர்லாம் கேட்க மாட்டாங்க, எழுதிட்டு போயிடுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. 4ஆம் பிளாக்னா 4ஆம் பிளாக்ல இருக்கணும், 3ஆம் பிளாக்னா 3ஆம் பிளாக், 5ஆம் பிளாக்னா 5ஆம் பிளாக். சிவகுமார் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏன்டா ரவுடி இல்ல, இவன் ரவுடிப்பா, இவன் பக்கா ரவுடின்னு தெரியும். அதனால எல்லாரும் வந்து நிற்கும் போது சிவகுமார் உட்கார்ந்து இருக்கும் போது சிவகுமார் மட்டும் நிற்பாப்ல ஜெயிலுக்குள்ளே. ஏன்டா சிவகுமார் கூட ஜெயில இருந்தவங்களை கேட்டா தெரியாதெல்லாம், ஃபைல் உட்கார மாட்டாங்க. இந்த பிளாக்ல அந்த பிளாக் போய் எல்லாருமே தெரியும் சிவகுமாருக்கு. இதுல சிவகுமாரோட ஸ்பெஷல் என்னன்னா, மற்ற ரவுடிகள் கொலை பண்ணிட்டு ஓடுவாங்க, சிவகுமார் ஓடினதே கிடையாது. சிவகுமார் வீட்டுக்கிட்ட அதே சண்முக பிள்ளை தெருவிலேயே மாட்டாங்குப்பத்திலே அவங்க வீட்டு வாசலே ஒரு பெட்ரோல் எப்பயுமே நின்றுகிட்டே இருக்கும். பயந்து ஓடினதே கிடையாது. நேரம் கூப்பிட்டோன்னா போலீஸ் கூப்பிட்டோன்னா போயிடுவாங்க. ஏன்டா போலீஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ரெண்டாவது அடுத்தது சிவகுமார் அந்த இடத்துல வந்து பெரிய மகேஷ்னு ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு ரவுடியா இருக்காரு. ஆமா. அந்த ஏரியால சின்ன பையனா வரவன் சிவகுமார் வந்தோன்னா பெரிய மகேஷ்னா இவர்கிட்ட எப்பயுமே ஒரு உரையில 2 கத்தி எங்கேயுமே இருக்க முடியாது. எல்லா இடத்துலயுமே, அது அரசியலா இருந்தாலும், ரவுடிகளா இருந்தாலும், நிறுவனமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் ஒருத்தர் வளர்றது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. இது வந்து இயற்கை. இது ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கு. அதே மாதிரி என்னடா இவங்கிட்ட வருது, பெரிய மகேஷ் ஒரு பெரிய ரவுடி, அவருக்கு ஆள் பலம் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டார்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா, எப்ப போனாலும் சின்ன பசங்க கூடியே தான் இருக்கு. நீங்க இன்னமும் நான் சொல்வதை நம்பல, யாராவது பார்க்கலன்னா யூடியூப்ல மைலேஜ் சிவகுமார்னு போட்டா வேற எந்த ரவுடிக்கும் இல்லாத சிவகுமாருக்கு மட்டும்தான் இருக்கும். இன்னும் வரைக்கும் நேத்து கூட சிவகுமாரை பத்தி யாருன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கலாம். ஏன்டால் லட்சக்கணக்கான பசங்க அங்க இருக்காங்க. அதே போன்று சிவகுமார் இறுதி ஊர்வலம், ஒரு ரவுடியை வந்து வெட்டி கொன்னாலோ என்கவுண்டர் பண்ணாலோ காவல்துறை கூப்பிட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, பாடியை வாங்க, எடுக்கிறதும் தெரியக்கூடாது, அடக்கம் பண்றதும் தெரியக்கூடாது, சொல்லிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஆமா. சிவகுமாருக்கு ஆயிரக்கணக்கான பசங்க, நீங்க ஒண்ணுமே சிவகுமார் டெத்து ஊர்வலம்னு போடுங்க, அந்த அம்பட்டவாராதில இருந்து அங்க சுடுகாடு போறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான கிரௌடு, அப்படியே மொத்த கிரௌடு போய் இன்னமும் யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கும். இவ்வளவு பேரையும் அங்க சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு சின்ன குழந்தை பர்த்டேனா கூட உடனே போறது, ஒரு காது குத்துனா போறது, கோயில் திருவிழானா போறது. அரசியல்வாதி மாதிரி இருந்திருக்காரு போல இருக்கு. அரசியல்வாதி. இதுல ஒரு வேடிக்கை பாத்தீங்கன்னா, கடைசியில நம்ம சிவகுமார் எல்லாம் 2021 மார்ச் மாசம் 4ஆம் தேதி தான் இறக்குறாங்க. சிவகுமார் வாழ்க்கையில 4ன்ற ஒரு தேதி வந்து அவருக்கு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அது நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது பாக்குறோம். அது என்னன்னா, சிவகுமார் வந்து அப்படியே இண்டிவிஜுவலா வந்து இந்த மகேஷுக்கு சிவகுமாரோட வளர்ச்சி பிடிக்கல, சிவகுமாருக்கு மகேஷோட வளர்ச்சி பிடிக்கல. கூப்பிட்டு ஒரு முறை சிவகுமாரை அடிச்சிட்டார் மகேஷ், பெரிய மகேஷ் ஒரு முறை அடிச்சிட்டார். இந்த இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இந்த அடி கூட எதுக்குன்னு கேட்டா, அங்க இருக்கவங்களை கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, இது அந்த லேடிஸ் கூட ஒரு தொடர்பாயிடுச்சு, இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கு. காவல்துறையை கேட்டா அது வந்து பெரிய சினிமால இருக்க பெரிய பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் மிஞ்சிற அளவுக்கு ஒரு கதை வசனம் காவல்துறையில எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள பல ஈகோக்கள் இருந்தது. ஒரே ஒரு அரைச்சல்ல சிவகுமாரோட மொத்த இமேஜும் உடஞ்சிருச்சு. அப்போ பெரிய மகேஷ் ரவுடி, பெரிய மகேஷை பார்த்துதான் வளர்ந்த நபரு. நிறைய பேர் பெரிய மகேஷ் தான் என்னோட ரோல் மாடல் அப்படிலாம் கிடையாது. வீரமணி கூட இருக்கவனுக்கு பெரிய மகேஷ் எப்படி ரோல் மாடலா இருக்க முடியும்? சிவகுமார் தாங்க சிவகுமாருக்கு ரோல் மாடல். சிவகுமார் மாதிரி வேற யாருமே கிடையாது. சிட்டிக்குள்ள இனி ஒரு ரவுடி மயிலாப்பூர்ல வளரவும் முடியாது. அது சிவகுமார் மாதிரி வேற எந்த ரவுடியும் வளர முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு நபர். பெரிய மகேஷ் வந்து சிவகுமார கொலை செய்யற அளவுக்கு கூட போனாங்க அப்படிங்கிற ஒரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவங்க அட்டம் பண்றாங்க, 2-3 முறை அட்டம். அப்போ பெரிய மகேஷோட அக்கா மருமக பில்லா சதீஷ் என்ன பண்றான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இப்பி தலை வச்சிருந்த சிவகுமார் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மார்ட்னஸ் ஆயிடுறாரு. ஆள் நல்லா ஸ்மார்ட்னஸ், ஹேர் கட் ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிட்டு நல்லா ஸ்மார்ட்டா செயின்லாம் போட்டுருக்கு.
குத்துயிரும் கொலை உயிருமாக சிவகுமார கழுத்து மூஞ்சி கன்னத்துல வெட்டி போட்டுட்டு செத்துட்டான்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. செஞ்சது யாரு? பெரிய மகேஷ் கூட. பெரிய மகேஷ் இன்செக்ஷன் வந்து பில்லா செய்தது. 2வது முறை தாக்குதல் நடந்திருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு அடி, இப்போ கொலை ஆமா. வரைக்கும் அது ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில ஒரு சின்ன அடி, அங்க ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது, அப்புறம் வெட்டிட்டாங்க. சிவகுமார் செத்துட்டாங்கன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. சிவகுமார் தான் மதுரை பாலா, அழகு ராஜா, பாலாஜி கையில சாகணும்னு இருக்க. அப்புறம் பில்லா ஜெகன் வெட்டி எப்படி செத்துருவாப்ல, பொழைச்சிட்டாப்ல. பொழைச்சதுக்கு அப்புறம் இவங்களை வெட்டுறது மட்டும்தான் இவங்களுக்குள்ள டீம் டார்கெட். இதுக்கு நடுவில் பெரிய மகேஷுக்கு உடல்நல கோளாறு அப்படி இப்படிலாம் வருது. வந்த உடனே பல முறை காவல்துறை கூப்பிடுது, பார் நீங்க 2 பேரும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கீங்க. இதுக்கு நடுவில் வளர்ந்து போயிட்டாப்ல சிவகுமார் வந்து மயிலேஷ் சிவகுமார் வளர்ந்துட்டார். வளர்ந்த உடனே காவல்துறையில கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க, நீ இங்க வரக்கூடாது. யாரா? பெரிய மகேஷ். நீ வந்தனா இங்க சட்டம் உனக்கு லாண்ட் ஆர்டர் போடுது, நான் உன்னை உள்ள தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு. உடனே வந்தா இவன் கொண்டுடுவான், அப்படி இல்லைன்னா போலீஸ் பிடிச்சி உள்ள போடுறேன். எவ்வளவு நாளுக்கு தான் பெரிய மகேஷ் வெளியே இருப்பாப்ல. இப்ப பெரிய மகேஷ் என்ன பண்றாரு, ஒன்னு இவனை போட்டுறணும் அப்படின்னு பெரிய சிவகுமார போட்டுறணும்னு பிளான் பண்றாரு. சிவகுமார் அப்பதான் அந்த வெட்டு காயத்துல இருந்து ரெக்கவரி ஆகி வரான். ரெக்கவரி ஆகி வந்து திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு வரான், திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்துறான். ஏன்னா சிவகுமாரை பத்தி போலீஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கூப்பிட்டோன்னு போயிடுவான் ஜெயிலுக்கு. இதற்கு நடுவுல சிவகுமாரோட ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்ன டர்னிங்? ஒரு நபரை, ஒரு பையனை கூப்பிடுறாங்க. அந்த நபரை மகேஷ் வந்து பயன்படுத்துறாரு. இங்க வா, சிவகுமாரை போட்டுடலாம், நீ சிவகுமார் நல்லா பேசுவல, சிவகுமார்ட்ட சொல்லு, இந்த மாதிரி அவன் எங்க போறான்னு வாட்ச் பண்ணு, அவனை நம்ம போட்டலான்ட்டு ஒரு பிளான் போடுறாரு. மகேஷ் போடுறாரு பிளான். மகேஷ் தான் போடுறாரு. சிவகுமார் தான் சென்னைக்குள்ள தென்சென்னையில மிகப்பெரிய ரவுடியா வளர்ந்துட்டார்ல. அப்ப சிவகுமார் வந்து சிவகுமார் காதுக்கே இது போயிடுது. போன உடனே சிவகுமார் கூப்பிட்டு சொல்றாரு, ஓ என்ன சம்பவம் பண்ண போறானா, அதே ஸ்கெட்சில் அவனை நான் போட்டுறேன், நீ என்ன சொல்லு, காஞ்சிபுரம் பக்கத்துல சிவகுமார் அவன் பாசையில சொல்றேன், இந்த கோழி வீட்டுக்கு போறான்னு சொல்லு. சிவகுமார் பாசையில நான் சொல்றேன், இந்த கோழி வீட்டுக்கு போறான், இந்த ஒரு லேடிஸ் வீட்டுக்கு போறான்னு சொல்லு. புரியுதுங்களா? அவனை எப்ப வாட்ச் பண்ணி அவனை போட்டுடலான்ட்டு மகேஷ் பிளான் பண்றாப்ல. இது சிவகுமார்கிட்டே போகுது. சிவகுமாரே அந்த வாய்ப்பை தராப்ல. எப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு ஒரு லேடி வீட்டுக்கு நான் போறேன்னு சொல்லு அப்படின்னா அந்த ஆள்கிட்ட ஸ்கெட்ச் நீ சொல்லிட்டு போட்டுருந்தார். உடனே அவன் போய் என்ன பண்றான், இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு சிவகுமார் போறாருன்னு சொல்றாப்ல. சிவகுமார் தான் பிளானோட போறான் அங்கேயே போட்டுறதுக்கு. இதை நீங்க ஒரு பழமொழியில ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வடசென்னை படத்துல நடக்கும். ஆனா பொருளை எடுத்துன்னு போலாமான்னு, அவன் பொருளை எடுத்து அவனை போடணும்டான்னு சொல்லுவான் பாருங்களா. இந்த டைலாகே சிவகுமாரோட தான். அதை நான் வரேன். இவர் என்ன பண்றாரு, இங்க போன உடனே பெரிய மகேஷ் நினைச்சுக்கிறான் அவன் வரான், நம்ம போடலான்ட்டு. பெரிய மகேஷை போடுறதுக்கு தான் இவங்களே போறாங்க. அங்க வந்து பெரிய மகேஷை போட்டுறாங்க. போட்டுட்டு இன்ன வரைக்கும் எல்லா ரவுடிங்களும் பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த தெருல போட்டாங்க, இந்த தெருல போட்டாங்க, எங்க போட்டான்னு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. போட்டுட்டு கார்ல கொண்டு வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேல போட்டு போயிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, இவரும் அங்க சொல்லல, நம்ம ஏதாவது சொன்னாங்க. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேல மகேஷ கொண்டு போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டபுள் மர்டர் ஒண்ணு, அந்த பில்லா சுரேஷ் எப்படி, அதுதான் அந்த பில்லா சுரேஷ வந்து அந்த ஷெல்டர் புறத்திலேயே வந்து திறத்திட்டு வந்து ஷெல்டர் புறத்திலே ஓட வெட்டுறாங்க. வெட்டிட்டு அந்த பில்லா சுரேஷ் கூட இருந்தவன் என்ன பண்றான், ஒரு வீட்டுக்குள்ள இறங்கிடுறார். விஜயகுமார் வீட்டுக்குள்ள இறங்கிறார். இறங்கின உடனே அந்த ஓட்டை உடைச்சிட்டு உள்ள இறங்கி கதவு பூட்டிடுறாரு. ஓட்டை உடைச்சிட்டு உள்ள இறங்கி உள்ள கொடூரமா மட்டை பண்ணவனதான் மகேஷ் வந்து இப்ப இதுக்கு மேல இவனை விடக்கூடாது, நம்ம போட்டணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. முதல் மகேஷோட கூட இருக்க பில்லா தான் வந்து சிவகுமாரை வெட்டுறாங்க. அதன் ரிவெஞ்சா பில்லாவை சுத்தி சதீஷையும் விஜயகுமாரையும் போட்டுறாரு. அதுக்கப்புறம் மகேஷ் அட்டம் பண்றாரு. அவருடைய ஸ்கெட்சிலே போய் சிவகுமார் வந்து மகேஷை போட்டுறாரு. போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டேஷன் போயிடுறாரு, சரண்டர் ஆயிடுறாரு, திரும்ப வந்துடுறாரு. இதுக்கு நடுவுல சிவகுமாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாசம் ஆயிடுது. ஏரியால இருந்த ஒரு ஆளும் கிடையாது. எவனாவது சிவகுமாரை போடணும்னு நினைச்சான்னா சிவகுமார் காலேஜுக்கு காதுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாரை பரண்டு விரிந்து, அதாவது சிவகுமாரோட பாலிசி என்னன்னா, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறாப்ல அப்படின்னா
வீடியோ இருக்கும், ஆதாரங்கள் பார்த்துக்கலாம் யார் வேணாலும். எவ்வளோ ஒரு அறியாமை பாருங்க. ஒரு கல்யாணத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது டக்குன்னு துப்பாக்கி எடுத்து காட்டுவாப்புல. அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும். அது யாருன்னா பண்ணுவாங்களா? இந்த துப்பாக்கி எடுத்து காட்டுவா, போலீஸ் பிடிச்சிருவாங்க, துப்பாக்கி எடுத்து காட்டுவாப்புல. திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு குறிப்பிட்ட கட்சி பேரை சொல்லி அந்த கட்சியில் போய் நான் சேர போறேன் அப்படின்னு அப்படிலாம் சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே நான் பொல்லாதவன்னு பாட்டு போனோம். அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாப்புல. அப்ப கூட வரும்போது ஒரு 50-100 பேர் வருவாங்க. இப்படியே இருந்த சிவகுமாருக்கு ஒரு கட்டத்துல ஃபுல் ஃபிளட்ஜா ஏரியாவில் ஃபுல் மாஸ் ஆயிடுச்சு. அப்போ வெற்றிமாறன், டைரக்டர் வெற்றிமாறன் வந்து ஏதோ ஒரு சம்பந்தமா ஏதோ ஒரு தொடர்புல சிவகுமாரை மீட் பண்றாரு. ஓகே. இன்னும் வலைதளத்துல நீங்க வெற்றிமாறன் கூட எல்லாம் இருக்கும். வெற்றிமாறன் என்ன பண்றாரு, மீட் பண்றாரு. ஏன் இதை சொல்றேன்னா, வெற்றிமாறன் ஜெயிலுக்கா போயிருக்காரு இது வரைக்கும்? போனதுல இல்ல. ஜெயிலுக்குள்ள போகாத போது எப்படி வடசென்னை படத்துல மனு ரூம் எப்படி இருக்கும், மனு எப்படி படிப்பாங்க, படிசோறு எப்படி இருக்கும், டாய்லெட் எப்படி இருக்கும், போனுக்குள்ள எப்படி கயிறை கட்டி டாய்லெட்டுக்குள்ள போட்டிருப்பாங்க, அதெல்லாம் யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது? இன்ச் பை இன்ச்சா தெரியும் சிவகுமாருக்கு சிறையை பத்தி. ஓகே. இந்த சிவகுமார் தான் இங்க எவ்வளவு படை வந்தாலும் சிறைச்சாலையில என்ன நடக்குது, எப்படி போகுது, எப்படி டாய்லெட்டுக்குள்ள போன் வச்சிருக்காங்க, எப்படி வந்து மனு படிப்பாங்க. வெற்றிமாறனுக்கே வந்து மயிலை சிவகுமார் தான் ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்க யூடியூப பாத்துக்கலாம். உடனே அது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னே அவருக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு நடுவில் யாருன்னா பசங்க சின்ன குழந்தைங்க இருந்தா கூட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரீமர்ல போறது சிவகுமார். நீங்க பாத்துக்கலாம், வலைதளத்துல இருக்கு. அங்க ஏரியா பசங்களை கூட்டிட்டு போறது. இந்த பொசிஷன்ல வந்து அவருக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. சிவகுமாருக்கு வந்து சாந்தோம்ல கல்யாணம் நடக்குது. மிகப்பெரிய 2018ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 2ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ ஒரு சம்திங். அப்ப இருந்த ஆட்சியில இருந்த ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் போனாங்க. ஓகே. ரவுடி கல்யாணத்துக்கு மினிஸ்டர் எல்லாம் போனாங்க. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி எல்லாம் போனாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு எஸ்ஐபி 6 சவரன் நகை மொய்யா போட்டு வந்தார். யாரு? ஒரு குறிப்பிட்ட அந்த லிமிட்ல இருக்க ஒரு எஸ்ஐ. 6 சவரன். அதை நானே செய்தியா ஆக்கியிருக்கோம் அப்ப நாங்களே. ஓகே. 2018ஆம் ஆண்டுல ஒரு மந்திரி வீட்டு கல்யாணம் மாதிரி நடந்துச்சு. சிவகுமாரோட கல்யாணம். ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாரு. பெரிய கல்யாணம். அந்த அளவுக்கு ஒரு பெருசா, ரொம்ப பெருசா அவரோட திருமணம் நடக்குது. அதற்கு பிறகு ஒரு லோக்கல்ல ஒரு பொண்ணு வந்து ஃபயர் ஆயிடுது. அந்த கேஸ்ல வந்து சிவகுமார் வந்து ரிமாண்ட் பண்றாங்க. அவர் வந்து உத்திரமேரூர்ல போய் சரண்டர் ஆகுறாரு. உத்திரமேரூர்ல போறாங்க, அங்க பிடிக்கிறாங்க. சரண்டர்ல அங்கேயும் பிடிச்சிட்டாங்க. உத்திரமேரூர் போய் அங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு குண்டாஸ் போடுறாங்க. திரும்ப வெளியே வர்றாரு. வெளியே வந்து ஒரு 8 மாசம். இதுல சிவகுமாரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, சிவகுமார் வந்து எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டார். கூப்பிட்டா போலீஸ் கூப்பிட்டா உடனே போறது. ரெண்டாவது வந்து இந்த ஸ்மெக்லிங் பண்ண தெரியாது. சின்ன ரவுடித்தனம் பண்றது, பஞ்சாயத்து பண்றது, கொலை பண்றது. A+ ரவுடி தான். A++ ரவுடி. இதுல என்னன்னா, சிவகுமார் மேல 40 வழக்கு இருக்குன்றாங்க, 5 கொலை வழக்கு இருக்குன்றாங்க. அதுல ஒரு 10 வழக்கு புட்டப்பா இருந்தா கூட 30 வழக்கு சின்ன சின்ன கேஸ் அப்படி இப்படி இருந்தா கூட, சிவகுமார் மாதிரி ஒரு ரியல் ரவுடி இனி சென்னையில யாரும் வர முடியாது. சிவகுமார் ரியல் ரவுடி தான். சிவகுமாருக்கு மாதிரி ஒரு ஏரியா அமைஞ்சதும் இனி யாருக்கும் அமையாது. சிவகுமார் மாதிரி அவ்வளவு பசங்களும் இனிமேட்டு யாருக்கும் அமைய மாட்டாங்க. ஏன் சொல்றேன்னா, அதாவது சிவகுமாரை வந்து என்ன பண்றாங்க, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டீம் பார்த்துக்கிட்டே இருக்கு. 20 வருஷமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கானே, இவனை எப்படி போட முடியல. அதுக்கு நடுவுல என்ன பண்றாங்க, தோட்டம் சேகர் அவங்க அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து இறக்கும் போது அவனுக்கு 1 வயசு. அழகுராஜா, அந்த பையன் அழகுராஜா. அப்போ 20 வருஷம் 2001 காத்திருக்கான். 21 வயசு அழகுராஜா. அவன் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கா, பாலாஜி, இன்னும் வேற ஒரு பேர். இவங்க வந்து காத்திருக்காங்க. இவங்க ஒரு வாட்டி சிவகுமார் வந்து எப்பயுமே அப்படின்னா, மற்ற ரவுடிங்க மாதிரி அந்த BMW பென்ஸ் வரணும் அதெல்லாம் கிடையாது. சிவகுமார் யாருன்னா ஒரு கார் எடுத்து வந்தாங்கன்னா கூட்டு போறது, லோக்கல்ல எதுனா பஞ்சாயத்து பண்றது, கோயில் திருவிழாக்கு யாருன்னா கூப்பிட்டுறது, கோயில் திருவிழாக்கு அங்க இங்க பிச்சு பிராஞ்சி ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது, கோயில் திருவிழானுக்கு ஒரு கச்சேரி நடத்துறது, ஒரு யாருன்னா செத்து போயிட்டாங்கன்னா ஒரு கானா வைக்கிறது, அந்த கோயில் பால் குடம் எடுக்கிறது. அதனால எப்பயுமே மக்களாவே இருப்பான். ஏன்டா நீங்க ஒரு கச்சேரி நடக்குதுன்னா அந்த ரவுடிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்பான். கல்யாணம் போனா அவன் கூட்டிட்டு வந்து அவ்வளோ ஒரு அந்த ஏரியால ஒரு மாசா வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா கால். காரணம் 79ல பிறந்து 89, 99, 2009, 2019. நீங்க பாத்தீங்கன்னா 42 வயசுல
இந்த 42 வயசுனா 21 வயசுல கொலை கேஸ்ல உள்ள போறாரு. 20 வருஷம். அப்ப அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா ஸ்ட்ரீட் ரவுடியா இருந்தா கூட 20 வருஷம் ஸ்ட்ராங்கான ஒரு ரவுடியா வந்து தமிழகத்தின் ஒரு ஸ்ட்ராங்கான ரவுடி. சிவகுமாருக்கு என்கவுண்டருக்கு பிளான் பண்றாங்க. அந்த என்கவுண்டர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு? காவல்துறையோட இன்ஃப்ளூயன்ஸ். அது எதுக்கு என்கவுண்டர்ல இருந்து தப்பிக்கிறாருன்னா, நீங்க சிவகுமார் இறந்தது பாத்தீங்கன்னா 2021 மார்ச். ஆட்சி வந்தது வந்து இந்த ஆட்சி மாறினது 2021 ஜூனுக்கு அப்புறம் தான். அப்போ அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள்ல எந்த அரசு ஆட்சியில இருந்துச்சுன்னு பாருங்க. ஏடிஎம்கே. அப்போ இந்த கவர்மெண்ட் டைம்ல தான் ஒரு கொடி கட்டி வளர்ந்துட்டாரு. அப்போ எவ்வளவு ஒரு காவல்துறை அதிகாரி போயிருக்காங்க, ஒரு ஜட்ஜ் எல்லாம் கூட போயிருக்காருங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு. அவர் கல்யாணத்துக்கு பெருசா நடந்துச்சுங்க. ஒரு எஸ்ஐ போயிட்டு 6,000 நகையை போட்டுட்டு வந்தாருன்னா அப்போ அன்னைக்கு எல்லா ஊடகத்திலையும் செய்திங்க. அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர். காவல்துறையும் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஆமா, அதாவது நான் 5 கொலை வழக்குகள், ஆள் கடத்தல், வழிப்பறி, கொள்ளை, இது போன்ற வழக்கு 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குன்னு காவல்துறை சொன்னாலும், அவர் கடைசியா வந்து 2020ஆம் ஆண்டு அந்த ஒரு பெண் வந்து தீ வைத்து கொள்ள அந்த கேஸ்ல வந்து உத்தரமேரூர்ல வந்து 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி தான் அவர் சரண்டர். குண்டாஸ் போடுறாங்க. ஆமா, செப்டம்பர் 4ஆம் தேதி தலைமறைவா இருந்த போது போலீசார் வந்து பிடிச்சதா சொல்றாங்க. அவன் நீ வா, நான் உத்தரமேரூர்ல இருக்கேன், ஒரு சொந்தக்காரங்க சாவுக்கு போயிருங்க, அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காப்ல. அந்த சாவுக்கு டான்ஸ் ஆடிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்திருக்காங்க, இருங்க சார் நான் வரேன் சார்ன்னு சொல்லிட்டு சாவுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்து நேரம் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி தான் 2020 அவரை கைது செய்யறாங்க. அந்த வழக்குல 5, 6, 7, 8, அதாவது 4ஆம் தேதி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 மாசம் தான் இருக்கு. அப்புறம் வெளியே வந்துறாரு, போர்டு உடஞ்சு அப்படியே வெளியே வந்தார். போர்டு உடஞ்சுன்னா 2 மாசத்துல போர்டு உடஞ்சு 45 நாள் போர்டு உடஞ்சு வந்துடுறாரு. 2 கூட இல்ல, போர்டுலேயே வெளியே வந்துட்டு அடுத்த ஒரு 4-5 மாசம் ஏரியாவிலேயே இருக்காப்ல. அப்போ வந்து அசோக் நகர்ல வந்து ஒரு என்னுடைய கணிப்பு சரியா, நினைவு சரியா இருந்துச்சுன்னா ஜஸ்டின் நினைக்கிறேன், ஒரு வக்கீல் ஜஸ்டின், அவருக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து அந்த பணத்தை திரும்ப வாங்குறது கேட்கறதுக்காக வக்கீல் ஆபீஸ்க்கு போறாரு. போகும்போது நைட்டு வந்து கரெக்டா வந்து மார்ச் 4ஆம் தேதி 2021, நான் 4 நாள்னு சொன்னல, கைதியானது செப்டம்பர் 4ஆம் தேதி, சம்பவம் ஒரு இறப்பும் மார்ச் 4ஆம் தேதி 2021 அங்க போறாரு. அங்க போகும்போது இவங்க ஒரு கவுஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்பதான் முன்னாடி சொன்னல, அந்த தோட்டம் சேகரோட அவங்க மனைவியும் மகன்களும் ஏற்கனவே புகார்ல இருக்கிறது. காசினோ தியேட்டர் கிட்ட சிவகுமார் வந்து ஒரு ஆட்டோல வர்றாரு. சிவகுமார் கிட்ட கார் கிடையாது, மற்ற ரவுடி அதுதானே சொன்னோம். ஒரு ஆட்டோல வந்துட்டு இருக்காரு 2-3 பேர் கூட. அவங்க இறங்கி அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணோன்னா அங்கிருந்து தப்பிச்சு சிவகுமார் வந்துடுறாரு. காசினோ தியேட்டர் கிட்ட அந்த பக்கத்துல இருக்க சாலையில எங்கேயோ வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு அட்டன் பண்றாங்க. அங்கேயே சிவகுமாரை ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்கிருந்து தப்பிச்சிட்டாப்ல சிவகுமார். வந்ததுக்கு அப்புறம் இவனை வேற யாரை வச்சு போடலாம், எவனா வச்சு போட்டா பெரிய மகை கதை நம்மளுக்கு ஆயிடும். ஆமா, அப்ப நம்ம வந்து செத்துறவும் கூடாது. அப்ப யாரை வச்சு போடலாம் அப்படின்னும் போது ரவுடியா வளர்றதுக்கு துடிக்கிறான் பாலா, மதுரை பாலா. அந்த பாலா தான் இப்ப நிறைய கேஸ்ல இன்வால்வ் ஆகி நிறைய முத்துசரவணனுக்கு அவனுக்கு அகேன்ஸ்ட் சொன்னல. இப்ப கூட செங்கல்பட்டு கோர்ட் சிறையில வந்து 2 பேரும் தகராறு பண்ணிக்கிட்டாங்க. முத்துசரவணன் அங்க சிறையில இருக்கும்போது அந்த பாலா கிட்ட போறாங்க. பாலாவோட மேற்பார்வையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அழகுராஜா, பாலாஜி, மயிலாப்பூர் பாஸ் பாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர், சென்னை நகர் ரோஹித் ராஜ், அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி விஷ்ணு என்ற சரண், இவங்க எல்லாம் வந்து சரண் அடைகிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் பண்றது காவல்துறை தான் ஸ்கிரிப்ட் வந்து பெருசா எழுதுமே. சினிமா பெரிய பெரிய கதாசிரியர்கள் நிகரான காவல்துறை ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, டஃப் கொடுப்பாங்க காவல்துறை ரைட்டர், அவங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க. அப்போ ஒரு கொலை இறங்கி சம்பவம் பண்றாங்க. அந்த வீடியோ காட்சியும் இருக்கு நைட்டு 10 மணிக்கு அசோக் நகர்ல. அது ரொம்ப கோரமான கொலை, கொடூரமான கொலை. அதாவது செதைச்சிட்டாங்க, முகத்தையே செதைச்சிட்டாங்க. கொடூரமான கொலை நடக்குது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ன்ற மாதிரி கொடூரமான கொலை நடக்குது. அந்த கொலைக்கு வந்து சரி இதுக்கு ஒரு காரணம் என்ன? அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகை, தோட்டம் சேகருடைய கொலை வழக்கு. ஆமா, அந்த பசங்க அவங்களோட பழி வாங்கறத எடுத்து வச்சு கொண்டு போயிட்டாங்க. அந்த வழக்குல தான் பாலாவெல்லாம் வந்து மறுநாள், அதாவது வெள்ளிக்கிழமை இங்க சம்பவம் நடக்குது, சனிக்கிழமை கள்ளக்குறிச்சியில நீதிமன்றத்துல இவங்க எல்லாம் சரணடைகிறாங்க. சரணடைஞ்ச உடனே அந்த வழக்குல வந்து பாலாவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க.
இப்போ கடந்த 1 வருஷம் முன்னாடி 1.5 வருடம் முன்னாடி கொண்டு வரும்போது தான் மயிலாய் சிவகுமாரோட ஆதரவாளர்கள் வந்து இறங்கி அட்டம் பண்றாங்க பாலாவை. ஓகே, கோர்ட்லயே அட்டம் பண்றாங்க. நீங்க படிச்சிருப்போம். அட்டம் பண்ணும்போது தான் பாலா இறங்கி ஓடும்போது 2 பெண் காவலர்கள் வந்து அந்த பாலாவை கொலை பண்ண முடியாம தடுக்கிறாங்க. தடுத்த உடனே அப்பதான் அந்த காவலர்கள்லாம் சென்னை மாநகர காவல் ஆணையர் கூப்பிட்டு அந்த பெண் காவலர்லாம் பாராட்டினாங்க. இந்த செய்தியாப்பட்ட நீதிமன்றத்தில் நடந்தது. ஏன் அந்த பாலாவை பண்ணாங்கன்னா சிவகுமாரை வந்து கொலை பண்ணதுன்னு ஒரு விரோதம். இப்ப கூட பாலாவை நீதிமன்றத்துல இருந்து கொண்டு வரும்போது கொஞ்சம் கெடிபடியா, சிறையில இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது ரொம்ப கெடுபடியா தான் இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சிவகுமார் இடத்தை இனி யாருமே பிடிக்க முடியாது. சிவகுமார் வந்து 20 ஆண்டுகள், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொலாட்சியை 20 ஆண்டுகள் சென்னையை வந்து ஒரு பியூர் ரவுடி சிவகுமார். அதுல ரவுடிகள்லயே அந்த மக்களோட அன்பை பெற்ற ஒரு ரவுடியா இப்பயும் இருக்கிறார். மயிலை சிவகுமார் இருக்கார். 20 வருஷமாக தென் சென்னை தன் கட்டுப்பாடுக்குள் வச்சிருந்த மயிலை சிவகுமார் கதையை ரொம்ப விலாவாரியா சொல்லியிருக்கீங்க. அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால சாவுங்கிற மாதிரி தோட்டம் சேகர் கொலையின் காரணமாக தோட்டம் சேகருடைய பசங்க மயிலை சிவகுமாரை சம்பவம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த 20 வருஷ கதையை பின்னையே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி மலேசியன் சார்.